ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு வறுவல் 65ன்னு சொல்லலாம். இதை சிலர் வந்து சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து கருணைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இந்த வறுவல் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது சாம்பார் ரைஸோட, வெரைட்டி ரைஸோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா வேக வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதனால் இந்த சைஸ் வந்து திக்னஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் குக்கரில் வந்து இதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி, இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் இதை வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில்லையே இது வந்து வெந்துடும். ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வேகணும். ஏன்னா நம்ம திரும்பவும் இதை தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுக்கிறேன். இதுதான் வந்து அந்த வறுவலுக்கு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் 65 மசாலா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது 3 மட்டும்தான். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டேன். இப்போ மசாலாக்காக மட்டும்தான் உப்பு சேர்க்குறேன். அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். சோள மாவு வந்து சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி வந்து நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து அந்த வறுவலில் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து இதை சேர்க்குறது. இந்த புளி தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரலன்னா நீங்கள் தேவையான அளவு புளி தண்ணி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிட்ட பிறகு இப்போ நம்ம வேக வச்சுருக்க கருணைக்கிழங்குல ஒரு பீஸாக எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி கிழங்குல நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை இந்த கிழங்குல நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை எடுத்து மாற்றிடலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா கிழங்குலையுமே மசாலாவை வந்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுடலாம். அந்த புளி தண்ணியோட புளிப்பு டேஸ்ட் வந்து இதில் நல்லா இறங்கிடும். மசாலாவோட காரமும் நல்லா பிடிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நிறைய எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வறுவல் பண்ணுறதுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம நல்லா வந்து மசாலா தடவி வச்சுருக்க இந்த கருணைக்கிழங்கை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கமும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை பொரிய விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு மெதுவாக இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா வந்து மொறுன்னு வந்து ஃப்ரை ஆகிருக்கு ஒரு பக்கம். இப்போ அடுத்த பக்கமும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருணைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெரைட்டி ரைஸோட, சாம்பார் ரைஸோட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கண்டிப்பாக பிடிச்சிரும். நீங்கள் ட்ரை பண்ணும் போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை, டேக் கேர்.